ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம வெஜ் கோலா உருண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கோலா உருண்டை வந்து நம்ம சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணி தாங்க பண்ணியிருக்கோம். நான்வெஜ் இல்லைன்னா என்னங்க, வெஜ்லேயே ஒரு கோலா உருண்டை ரெசிபி நம்ம இன்றைக்கி செய்யலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மினி சோயா 200 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெரிய சோயா கூட எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா சுடு தண்ணியில் நம்ம சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதில் இருந்து தண்ணி எல்லாமே ஃபில்டர் பண்ணி நல்லா புழிஞ்சு வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. 2 டைம் கழுவி இந்த மாதிரி புழிஞ்சு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், சோம்பு, மிளகாத்தூள், பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்துட வேண்டாம். வெங்காயத்துலேருந்து வர தண்ணியே கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம சோயா சங்க்ஸ் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நீங்கள் வந்து சோயா சங்க்ஸ் சேர்த்து அரைக்கும் போது பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க. ஒரு 2 டைம் வந்து நீங்கள் ஒரு கரண்டி வச்சு நல்லா திருப்பி விட்டிங்கன்னா சோயா சங்க்ஸ் மேலே கீழே எல்லாமே நல்லா அரைஞ்சிரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மல்லியெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. தண்ணி எதுவும் சேர்த்துட வேண்டாம். நல்லா கலந்துட்டு நமக்கு கோலா உருண்டைக்கு தேவையான அளவு சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இந்த சைஸ் போட்டிங்கன்னா அளவாக இருக்கும். நீங்கள் தண்ணி எதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். நமக்கு நார்மலாகவே உருண்டை வந்து நல்லா பிடிக்கிற மாதிரி வரும். நல்லா பக்குவமாக இருக்கும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதுவே நீங்கள் நான்வெஜ்ஜில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சிக்கன் வந்து போன்லெஸ்ஸாக எடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைனா மட்டன் செய்கிறீங்கன்னா மட்டன் போன்லெஸ் எடுத்து சோயா சங்க்ஸுக்கு பதிலாக இதே மாதிரி அரைச்சி சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் ஆயில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிருங்க. இப்போ ஒரு உருண்டையாக சேர்த்துடலாம். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் மேலெல்லாம் கருகிரும், உள்ளே வேகாத மாதிரி ஆயிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாங்க. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருங்க. இதை எடுத்துகிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு வேறு பிளேட்டில் மாற்றிடுங்க. மற்ற உருண்டைகளையும் எடுத்துடலாம். இதே மாதிரி மற்ற பேட்சும் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த கோலா உருண்டை சாப்பிடும்போது நீங்கள் மைனஸ் தொட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னொரு பேட்ச் உருண்டையும் இதே மாதிரி சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதையும் நம்ம வந்து எடுத்துடலாங்க. பார்த்திங்கன்னா கோலா உருண்டை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதில் உள்ள பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு மட்டன் இந்த நான்வெஜ் ஃப்ளேவர் மாதிரியே இருக்கும். பார்த்தா அது வெஜ்ஜுன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.